ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் வந்துச்சுல்ல, அந்த டைம்ல எடுத்த ஒரு விளாக் தான். கரெக்ட்டா சரஸ்வதி பூஜைக்கு நெக்ஸ்ட் டே வந்து டெர்ரஸ் கார்டன் கிளீனிங் வந்து நாங்க பண்ணிட்டுருந்தோம். என்னன்னே தெரியலைங்க. இந்த டெர்ரஸ் கார்டனில 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த களை வந்து வந்துட்டே இருக்கு. அத கிளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் இந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு க்ரோத் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸுமே வந்து நிறையா பூக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து ட்ரிம் பண்ணுறதுக்குலாம் சரியாக தெரியாது. ஸோ அம்மாட்ட தான் வந்து கற்றுட்டு இருந்தேன் அன்றைக்கி எப்படி பிளான்ட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நமக்கு வந்து ட்ரிம்மிங் பண்ணுறது. அந்த செடியில் வந்துட்டு கொஞ்சம் வாடினாப்பில் இருக்குது இந்த ஸ்டெம்மெல்லாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் க்ராஸாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட சொல்கிறாங்க. ஸோ திரும்ப கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனரி பாட்லேருந்து நல்ல அந்த துளிர் விட்டு செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த டூல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன். இது பேக் ஆஃப் ஒரு 4 டூல்ஸ் வந்து வரும் கார்டனிங் டூல். 200 சம்திங்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த களையெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நமக்கு போதும். ஃபுல் டெரஸ் கார்டனில் உள்ள களையுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த களைகளெல்லாம் வளர விட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம தொட்டில்ல செடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய சத்து எல்லாத்தையுமே இந்த களைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்மளோட செடிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் க்ரோத்தே இருக்காது. ஸோ அப்பப்போ அந்த களைகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா க்ரோ ஆகும். அண்ட் டெரஸ் கார்டன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அப்பாடான்னு ஒரு திருப்தி வரும் பாருங்கள். அது சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. அண்ட் இந்த ட்ராவல் விலாக் வந்துட்டு கரெக்டாக ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. இந்த சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜாவுக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. இன் பிட்வீன் தான் நான் வந்து கீழே விழுந்துட்டு என்னோடய ஸ்பைனில் ஒரு குட்டி கம்ப்ரெஷன் ஆகிடுச்சா. அண்ட் டாக்டரும் வந்து பெருசாக ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு அஃபிஷியல் ஒர்க் வந்ததுனால சாக்ரல் பெல்ட்டோட வந்து ட்ராவல் பண்ணோம். அண்ட் டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பொறுமையாக எனக்கே எப்படா மதுரையில் கொண்டு போய் இறக்கி விடுவீங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஸ்லோவாக தான் வந்து ட்ரைவ் பண்ணாங்க. ஏன்னா பள்ளத்துலலாம் விடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து தான் ட்ரைவ் பண்ணாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே சாப்பிடல. நேராக வந்துட்டு மதுரை போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற பிளான் தான். ஒரு 12:30 கிட்ட மேலூர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சப்ரீஸ்ன்ற இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஹைவேலேயே இருக்குது. நான் ஒரு 2 டைம்ஸ் இவங்ககிட்ட வந்து டின்னர் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெஜ் ரெசிபீஸுமே இவங்ககிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லன்ச் வந்து ட்ரை பண்ணது. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நல்ல ஒரு மழை. அண்ட் அந்த சைடில் வயல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த நெல்லுக்கு வந்து போட்டு விட்டுருப்பாங்க போல். குட்டி குட்டி நாற்றும் அந்த மலையும் அந்த பேக்ரவுண்டில் பார்க்குறப்போ அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. மதுரையில் என்னோடய அஃபிஷியல் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பிளானுமே இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் கம் கொலீக் அவங்களுக்கு வந்து கம்மிங் ஜனவரி வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரீவியஸ் டேவே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, "நீ மதுரைக்கு தானே வர, ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக விளக்குத்தூண் கிட்ட இருக்க நாச்சியார் கடைக்கு வந்துரு. எனக்கு கொஞ்சம் சாரீ எல்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. நீயும் வந்தீன்னா சேர்ந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ ஷாப்பிங்னாலே நைஸாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் அப்பாவும் என்னையும் அம்மாவையும் என் ஃப்ரெண்டையும் அங்கே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த சாரீ ஷாப்பிங், ஜுவல் ஷாப்பிங்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரொம்ப மணிக்கணக்கில் கடைக்குள்ளே நின்றுட்டு 50 புடவை 100 புடவைய எடுத்து பார்த்து அதுலேருந்து ஒரு புடவைய செலக்ட் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமையே கிடையாது. டக்குன்னு போனோமா, பார்த்தத வந்து செலக்ட் பண்ணோமா, வாங்கிட்டு வந்தோமா, அப்படி தான் இருக்கணும்னு எனக்கு தோணும். பட் அன்றைக்கி அவங்க சொன்னதுனால போயிருந்தேன். அவங்க வந்து டெய்லி வியர் சாரீஸ், அப்புறம் அந்த மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வியர் பண்ணுற மாதிரி சாரீஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த நாச்சியார் ஷாப் வந்து பர்சனலாக நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு 10 இயர்ஸாகவே நான் எப்போல்லாம் மதுரைக்கு போகிறேனோ அப்போ வந்து பல்காக அந்த சுடி மெட்டீரியல்ஸ்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போல்லாம் நான் வந்து குர்த்தீஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி தான் வியர் பண்ணுவேன். பட் இப்போது ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிறதுனால நான் அங்கே வந்து பெருசாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. பட் ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி போயிருந்தேன். சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் ஆகட்டும், ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அங்கே போய் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தோன்னா அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு.
சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன சாரின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் தீபாவளி டைமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. அந்த டைமில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூவாக அவங்கக்கிட்ட வந்துருந்துச்சு. அண்ட் சீரியஸ்லி திரும்பவும் சொல்கிறேன், கலர் காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி இல்லை ஜிகு ஜிகுன்னு ரொம்ப அப்படியே ஹெவி வெயிட் அண்ட் ஒர்க்டு சாரீஸ்லாம் வந்து வியர் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக சட்டில் கலராக பார்க்க கொஞ்சம் நல்லா எலகண்ட் லுக்காக அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரைஸுமே அதிகமாக சாரீஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா வந்து எப்போயாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் சாரீ வியர் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா குர்த்தீஸ் தான். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு டஸ்ஸர் சில்க் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இதுலேருந்துமே ஒரு 2 கலர் எடுத்திருந்தாங்க. பட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நெட்டட் ஒர்க் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து இந்த கோல்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்போஸ் டிசைன் தான் வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கலர் ஒரு மாதிரி நாவல் கலரில், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் 1 hour ஆஃப் ஷாப்பிங் வெற்றிகரமாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நானும் வந்து ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மழையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு வெளியே பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் மதுரைக்கு வந்துட்டு மதுரை மல்லி வாங்காமல் எப்படி? எனக்கு மதுரை மல்லி ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி நெக்ஸ்ட் டே வந்து சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லியும் வாங்கியாச்சு. அண்ட் எங்களுக்குமே திருச்சி கிளம்ப டைம் ஆகிடுச்சுன்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் அங்கேருந்து திருச்சி கிளம்பிட்டோம். வர வழியிலலாம் டேக் டைவர்ஷன் இந்த மதுரை பஸாருக்குள்ளே தீபாவளி நெருங்குது இல்லையா? அதனால் வந்துட்டு நிறைய இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டதுனால அந்த பஸாருக்குள்ளேயே வந்து நாங்கள் சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யூசுவலாகவே மதுரை ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு கூட்டமாக குட்டி குட்டி கடைங்களோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரை விளக்கு தூண்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப் இது தான். நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இங்கே ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கேன். பட் அன்றைக்கி இருந்த கிளைமேட்டுக்கு த்ரோட் வேறு ஒரு மாதிரி த்ரோட்டாக இருந்துச்சு. ஏதாவது சூத்தினியாக ஒரு ட்ரிங்க் குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஜிஞ்சர் லெமன் டீ தான் வந்து குடிச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டு நாங்களும் திருச்சிக்கு வந்து கிளம்பிட்டோம். வர வழியெல்லாம் நல்ல மழை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care. Tata. Bye bye.